நிறைய முறைகள் இருக்கு மேம். இப்போ வந்து ஏஎல்பி முறைன்னு சொல்றாங்க, பாரம்பரிய முறைன்னு சொல்றாங்க, லக்னம் பார்க்கணும்னு சொல்றாங்க, நாடி ஜோதிடம் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. இதுல வந்து 100% இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றினா அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஜோதிடம் அப்படின்னா என்னங்கம்மா? 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசியும் 9 நவகிரகங்களையும் தாண்டி வேற எந்த ஃபார்முலா வச்சு அவங்களால சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கு சொல்றவங்கலாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தா ரஃபா ஒரு மாதிரி பாக்குறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற பலன்கள்லாம் அப்படியே பலிக்கும். ஏன்னா அங்க தெய்வ சக்தி அவங்க கிட்ட குடிக்கொண்டு இருக்கு. நான் லவ் மேரேஜ்க்கு ஜாதகமே பார்க்காதீங்க, பொருத்தம் பார்க்காதீங்க. 13 வயசுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு வேதங்கள் சொல்லுதுன்னு சிலர் சொல்றாங்க மேம். இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணணும்னா இந்த தோஷம் இருக்குன்னா இந்த தோஷம் இருக்கிற ஒரு ஆணைத்தான் கல்யாணம் பண்ணணும், இந்த தோஷம் இருக்குன்னா இந்த தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலே தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இப்போ செவ்வாய் தோஷத்துக்குன்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. 4ல் 7ல் இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா தோஷம்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கும்பொழுது அவங்களை கவனிக்காம அவங்க இறந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயங்கள் பண்றது எந்த அளவுக்கு சரியானதாக ஜோதிடராகவும் அதே நேரத்துல வந்துட்டு ஒரு சக மனிதராகவும் நீங்க பாக்குறீங்க? மனசால ரொம்ப நொந்து போயின ஒரு ஆத்மாக்கு அந்த பதிவை அதை அவ்வளவு எளிதா விட்டுட முடியாது. அந்த தாக்கம் இருக்கதான் செய்யும். 2 பேருக்குமே அந்த வசிய பொருத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிடும் வாழ்க்கையில. வணக்கம் மேம். வணக்கம்மா. நம்ம தொடர்ந்து வந்து உங்ககிட்ட நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம் மேம். உபரத்தினங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கோம், ஜென்ரலான விஷயங்கள் பற்றி நிறைய பேசியிருக்கோம் மேம். வந்து நேயர்கள் வந்து இந்த ஒரு கேள்விகளை ஒரு டசன் ஆஃப் கேள்விகள் வந்து கொடுத்துருக்குறாங்க மேம். ஏன்னா வந்து ஜோதிடம் அப்படின்றத வந்து அறிவியலோடு ஒப்பிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக வந்து நம்மக்கிட்ட ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பொக்கிஷமாக இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த பொக்கிஷம் வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து சில நேரங்களில் சிலருடைய பேச்சு கேட்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து அது பொதுவாக வந்து ஏற்படுது மேம். என்ன அப்படின்னா ஜோதிடர்கள் வந்து இவங்க சொல்றது சரியா இல்லை இவங்க சொல்றது சரியா அப்படின்னு மக்களுக்கே வந்து நிறைய குழப்பமும் பயமும் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து யார் சொல்றதுதான் நம்ம நம்புறது, உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கிறாங்க மேம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமையான நாடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவை சொன்னாங்க. இருந்தாலும் கூட இந்த அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஆப்போசிட்ல வச்சோம் அப்படின்னா ஜோதிடர்களுக்குள்ளேயே எத்தனை வேற்றுமைகள் இருக்கு, ஆனா ஒற்றுமைகள் இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறியா இருக்கு மேம். நிறைய முறைகள் இருக்கு மேம். இப்போ வந்து ஏஎல்பி முறைன்னு சொல்றாங்க, பாரம்பரிய முறைன்னு சொல்றாங்க, லக்னம் பார்க்கணும்னு சொல்றாங்க, நாடி ஜோதிடம் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க மேம். இதுல வந்து 100% இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றினா அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ரொம்ப வித்தியாசமான கேள்வி, அதே சமயம் ரொம்ப டெப்தான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா கேட்டுட்டீங்க. இதற்கு பதில் அப்படின்னா முக்கியமா ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா ஜோதிடர்களும் ஒற்றுமையாக இருக்கணும். கண்டிப்பா. ஒருத்தர் மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும், உறுதுணையா இருக்கணும். உறுதுணையா இல்லைன்னா கூட அவங்கள பற்றி புறம் பேசாமல் இருந்தாலே போதும். இதுவே ஜோதிடர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைக்கு வித்திடும்னு நான் நம்புறேன். அதை எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இருக்குங்கிறீங்க. ஜோதிடம் அப்படின்னா என்னங்கம்மா? 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசியும் 9 நவகிரகங்களையும் தாண்டி வேற எந்த ஃபார்முலா வச்சு அவங்களால சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஒரு மருத்துவர்னு எடுத்துக்கோங்க. ஒரு அலோபதி இருப்பாங்க, யுனானி இருப்பாங்க, ஃப்ளார் மெடிசன் கொடுக்குறவங்க இருக்காங்க, ஹோமியோபதி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் அலோபதி டாக்டர்கிட்ட போய் அவங்களுக்கான தீர்வு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்க்கு போய் நல்ல பெஸ்ட்டாக அவங்க கொடுத்துருவாங்க. சித்தா, ஆயுர்வேதா, எந்த முறைக்கு யார் எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு உண்டான தீர்வு அவங்கக்கிட்ட கட்டாயம் கிடைக்கும். அப்போ இதில் எது பெஸ்ட்டு எது நம்ம வந்து இல்லைங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதுபோல தான் ஜோதிடத்துலேயும் நம்மளுடைய டெஸ்டினி ஒன்று தான், ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் ஒன்று தான். ஆனால் போகக்கூடிய வழிகள் வேற, கணிக்கக்கூடிய முறைகள் வேற. ஆனால் பேஸான இந்த 9 கிரகங்களையும் 12 ராசியும் 27 நட்சத்திரத்தையும் வச்சுக்கிட்டு நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இங்கே இந்த தெய்வ அருளும் சேர்ந்து இந்த இன்ட்யூஷன் வழியாக அவங்களுக்கு ஒரு பாதையை, வரவங்களுக்கு ஒரு பாதையை காட்ட நம்மளைய ஒரு டூலாக அனுபவிச்சிருக்காங்க. அந்த கரெக்டான அந்த டூலோடைய வேலையை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு அதை வந்து இறைக்கிட்ட கொடுத்துட்டா போதும்.
அந்த இறைத்தன்மை நமக்கு அவங்களுக்கு நல்லபடியாக வழிக்கு நடத்தும். அதனால இதுதான் பெஸ்ட்டு, இது வந்து சரியில்லைன்னு சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்களுடைய கற்றுக்கிட்ட முறையை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல விதமாக சொல்கிறது, அதாவது இதம் கூறல்னு சொல்லுவாங்க. அது போல் மூஞ்சில் அடித்த மாதிரி பட்டவர்த்தனமாக வரப்போகிறத ஒரு துன்பமான நிகழ்வை வாய் வழியாக சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த கிரகங்களை இணைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள், அதாவது அந்த எனர்ஜி கட்டாயம் கேட்கும். அப்போ நம்ம நல்லதை சொன்னோன்னா அவங்களுக்கு நல்லதாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சொல்லக்கூடியதை கரெக்டாக பாலிஷ்டாக சொல்லலாம். அதே சமயம் அவங்கவுங்க கரெக்டாக அந்த விஷயத்த அனலைஸ் பண்ணி அந்த இடத்தோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ வந்து நல்வழியை நோக்கி போகிறதுக்கு ஏகப்பட்ட பாதைகள் இருக்குது. அந்த பாதைகளில் ஏதோ ஒரு பாதை தான் ஒரு விதமான ஜோதிடம்னு சொல்லியிருக்கீங்க மேம். இப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கும் ஒரு பாதை வேணும், அந்த பாதை சரியான பாதையாக இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் ஒரு ஜோதிடர் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் நம்பி அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவுகளையும் நீங்கள் ஒப்படைக்கலாம். அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அந்த ஜோதிடர்கிட்ட நம்ம பார்க்கணும் மேம்? இப்போ வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? இது ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுமா. முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கு சொல்றவங்கலாம் இருக்காங்க. பார்த்தா அவங்கள பார்த்தா ரஃபா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற பலன்கள்லாம் அப்படியே பலிக்கும். ஏன்னா அங்க தெய்வ சக்தி அவங்க கிட்ட குடிக்கொண்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தரையே பார்ப்பாங்க, அவங்களையே பிடிச்சிருக்கும், அவங்க வந்து அப்படி வழியா அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. சில பேருக்கு ஒரு 10 பேர்கிட்டே என்கிட்ட வந்திருக்காங்க. ஒரு என்னுடைய கிளையண்ட்ல ஒருத்தங்க இது வரைக்கும் 30 ஜோசியரை பார்த்துட்டேன், உங்ககிட்ட இந்த ஜாதகத்தை கொடுக்குறேன், இந்த 2 பேருக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு கேட்டாங்க. நான் கேட்டது ஒரே கேள்விதான், 30 பேர்கிட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு மனசு திருப்தி இல்லாமல் வந்திருக்கீங்க, என்கிட்ட மனசு திருப்தி வருமா உங்களுக்கு? இது ஒரு டெஸ்டிங் இது மாதிரி ஆக ஆரம்பிச்சு. யாராவது ஒருத்தரை நம்பிடணும் ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு திருப்திப்படக்கூடிய விஷயத்தை தான் ஜோதிடர் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இவங்க மைண்ட்ல ஒண்ணு இவங்க வந்தவங்க யாருன்னா இந்த 2 பேருக்கு பொருத்தம் சரியா இருக்குல்ல, அந்த பொருத்தத்துக்காக தான் வந்தாங்க. பார்த்தா அவங்க லவ் மேரேஜ். நான் லவ் மேரேஜ்க்கு ஜாதகமே பார்க்காதீங்க, பொருத்தம் பார்க்காதீங்க. இது ஒவ்வொரு ஜோசியர்கிட்டயா போய் பார்த்துட்டு இந்த 30 பேர்லயும் யாரெல்லாம் வந்து நெகட்டிவா சொன்னாங்களோ அது அத்தனை அவங்க மனசுல ஏற்கனவே பதிஞ்சிருக்கும். இப்ப நம்ம நல்லது சொன்னா கூட அவங்க மனசுல பதியாது. அப்போ இவங்க வந்து எதுலையாவது ஒருத்தர்கிட்ட தெய்வத்தை ஃபர்ஸ்ட் நம்பணும். இவங்க கிட்ட போறோம், இவங்க எனக்கான ஒரு தீர்வை இவங்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தர்கிட்ட போனாங்கன்னா நிச்சயமா அது வந்து அனுகூலமா அவங்களுக்கு என்ன வழியோ அதை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அதனால ஏதாவது ஒரு விதத்தை நம்பிக்கை இருக்கணும். ஒரு 3 மாசம் பொறுமையா இருங்க. அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய நேரம் அவங்களுக்கு சொல்ற நேரம் கிடைக்கலையா, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட, நாளைக்கு ஒருத்தர்கிட்ட, நாளானிக்கு ஒருத்தர்கிட்ட மாறி மாறி போகும்பொழுது இவங்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இவங்க கிட்ட அவங்க கிட்டே போய் ஜோசியர்கிட்டே சொல்லுவாங்க, நான் இவங்க கிட்ட எல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு. இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும். அதனால கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமை வேணும். மேம் இப்போ வந்து புராண காலங்கள்ல எல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து இந்த பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும், இல்லை தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். 13 வயசுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு வேதங்கள் சொல்லுதுன்னு சிலர் சொல்றாங்க மேம். இல்லை நீங்க கல்யாணம் பண்ணணும்னா இந்த தோஷம் இருக்குன்னா இந்த தோஷம் இருக்கிற ஒரு ஆணைத்தான் கல்யாணம் பண்ணணும், இந்த தோஷம் இருக்குன்னா இந்த தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலேயே தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? மக்கள் நம்பணுமா நம்பக்கூடாதா? தோஷம்ங்கிறது இருக்கு. தோஷம்னா என்ன? நான் முன்னாடியும் சில எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் இல்லை, கிடைக்கல, இல்லை அதீதமா இருக்கு, அதுதான் தோஷம். இப்போ செவ்வாய் தோஷத்துக்குன்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. 4ல் 7ல் இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கே சில ரெமெடிஸ் உண்டு. எப்படின்னா அது எங்க இருக்கு, அதனோட வீட்டில் இருக்கா, இல்லை குருவோட பார்வை பார்க்குதா இல்லையா, இவ்வளோ வந்து அதாவது வெறும் ரூல் மட்டும் எடுத்துக்காம அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கும், அதையும் பார்க்கலாம். தோஷம்னு ஒன்று இருக்க தான் செய்யறது. என்னன்னா தோஷம் இல்லைன்னா இங்கே பிறப்பில்லை. கண்டிப்பா. அப்போ பிறந்து வந்தாச்சு, தோஷம் இருக்கு. அந்த தோஷ நிவர்த்திங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா நார்மலா அந்த காலம் முறையே வேற. எல்லாம் 8 வயசு 10 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு 25 தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நெருங்கிய உறவினர்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், தெரிஞ்ச 2 பேருக்கு ஜாதகம் பார்க்காதீங்கம்ம, பொருத்தம் பார்க்காதீங்கம்ம. இப்போ அன்னோன் பர்சனுக்கு தான் நம்ம வந்து அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு தான் ஜாதகம் நமக்கு உதவும். அப்போ அந்த 25 வயசுக்கு மேல தாண்டின ஒருத்தவங்களுக்கு கட்டாயம் என்ன தோஷம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்து பரிகாரமா செய்ய முடியும், அது எப்படி ரெக்டிஃபை ஆகும், எந்த கால நேரம் அதுக்கும் உண்டு. குரு பார்வை இருந்தால் தான் பரிகாரம் வேலை செய்யும். சும்மா போய் பண்ண முடியாது. முழு நம்பிக்கையோட குரு பார்வை இருந்து குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் நிச்சயமா அந்த பரிகாரம் பலிக்கும். மேம் இப்போ வந்து பரிகாரம் தோஷம் பற்றி சொன்னீங்க மேம். அதே நேரத்தில் வந்து முன்னோர்கள் சாபம் இல்லை வந்து இது வந்து கர்மாவினுடைய பயன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேம். என்னென்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை, இல்லை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் உடல் குறைபாடோட பிறக்கிறாங்க, இல்லை வந்து திருமணங்கள் தடையாகுது, இது எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா நம்ம முன்னோர்களுடைய சாபம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்ப்பணம் வைக்கிறதோ, இல்லை வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறதோ, இல்லை வந்து அமாவாசை வந்து விரதங்கள் பிடிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க மேம். உயிரோடு இருக்கும்பொழுது அவங்களை கவனிக்காமல் அவங்க இறந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியானதாக ஜோதிடராகவும் அதே நேரத்துல வந்துட்டு ஒரு சக மனிதராகவும் நீங்க பாக்குறீங்க? இது முற்றிலும் தவறானது. ஏன்னா இருக்கும்பொழுது அவங்களை கவனிக்கல, இருக்கும்போது அவங்களை உதாசீனப்படுத்திட்டு அவங்க இறைத்தன்மை அடைந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாக்கு எப்பயுமே ஒரு தன்மை உண்டுமா, அதிகமா வந்து கோவப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனசால ரொம்ப நொந்து போயின ஒரு ஆத்மாக்கு அந்த பதிவு அதை அவ்வளவு எளிதா விட்டுட முடியாது. அந்த தாக்கம் இருக்கதான் செய்யும். அப்போ ஒரு இருக்கும்பொழுது அவங்கள போஷிக்காத ஒருத்தர் அவங்க இறந்த பிறகு நிச்சயமா எவ்வளோ படையல் வைத்தாலும் நிச்சயமா அதற்கு விமோச்சனம் கிடையாது, அனுபவிச்சே ஆகணும். அதனால தெரியாமல் செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இந்த பித்ருக்கள் யாரோ முன்னாடி செஞ்சவங்களுடைய பாதிப்பு நமக்கு வருது, அந்த சந்ததிக்கு வருது அப்படின்னா அப்போ பித்ரு தர்ப்பணம், பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி பண்றதுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள், முக்கியமா சூரிய வழிபாடுக்கு தான் அது முக்கியமானது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் தொன்று தொட்டு வரதை வந்து அப்படியே பரம்பரையா கண்டினியூ பண்ணணும், விடக்கூடாது. எனக்கு குலதெய்வம் தான் முன்னாடி வந்து காக்கக்கூடிய தெய்வம், முன்னாடி வந்து ஒரு சக்தி நிற்குது, அதுக்கப்புறம் தான் மற்ற சக்திகள் வரும். அந்த தெய்வத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வழிபடணும், நிறுத்தாமல் நம்மளுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல் பித்ரு உடைய கடன்கள் எல்லாத்தையும் அந்தந்த அமாவாசை காலங்களில் அவங்க இந்த முன்னோர்களை நினைத்து ஒரு காக்கைக்கு அன்னம் வைக்கலாம், யாருக்காவது தான தர்மங்கள் உணவு வாங்கி கொடுங்க. பசியா இருக்கிற நேரத்துல அந்த எந்த ஆத்மானே நமக்கு தெரியாது, அந்த ஆத்மா இவங்க பிளெஸிங்ஸ்னால அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சாபமோ ஏதோ ஒரு வருத்தமோ நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை பண்ணலாம். கண்டிப்பா மேம். மேம் இப்போ வந்து திருமணம் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் மேம். திருமணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த ஜாதகம் ஜோதிடர்கள் மேலே ஒரு அதீதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கேயோ பார்த்தோம், ஏதோ ஒரு வெப்சைட்டில் பார்த்து அந்த பையனை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக தேர்வு பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கூட இந்த ஜாதகமும் ஜோதிடரும் சொல்கிறது ஒரு தெய்வ வாக்காக எடுத்துகிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக ஒப்படைப்பாங்க மேம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரில் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொருத்தங்கள் இருக்கா, இவங்களுக்கு ஓகே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு ஜோதிடராக மாறுறது எந்த அளவுக்கு சரி இல்லை தவறா நீங்க பாக்குறீங்க? 10 பொருத்தம் இருக்கு. இந்த 10 பொருத்தம் பேஸ் பொருத்தம் தான். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல வந்து வரும். இதுக்கு தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. இந்த 10 பொருத்தம் பேஸ் ஆனா அதுல ஒரு 5 பொருத்தம் முக்கியமானது. அதுல பாத்தீங்கன்னா தின பொருத்தம் வரும், மகேந்திர ராசி பொருத்தம் இருக்கு, வம்சவிருத்திக்கான பொருத்தம் இருக்கு, யோனி பொருத்தம் இருக்கு, ரஜ்ஜு பொருத்தம், கயிறு பொருத்தம் சொல்லுவீங்க, அதெல்லாம் இருக்கு. அதை கட்டாயம் பார்க்கணும். ஆனா அது மட்டுமே பொருத்தம் கிடையாது. ஜாதக கட்டம்னு இருக்கு பாத்தீங்களா, இது பொருத்தம் எப்படி பாக்குறாங்க, ஒரு நட்சத்திரம் 2 நட்சத்திரத்துடைய இயல்பை வச்சு பாக்குறாங்க. குணாதிசயம் வெறும் நட்சத்திரங்கிறது அவங்களுடைய மன இயல்பு தான், மற்றபடி கட்டம் தான் அவங்களுடைய முழு குணாதிசயத்தை காட்டும். அவங்க எப்படிப்பட்டவங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க, இவங்க 2 பேருக்கும் உள்ள வசிய பொருத்தம். வசியம்னா தானே உங்களுக்கு அட்ராக்ஷன் வரும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு ஈர்ப்பு இருந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங்கோட இருப்பாங்க, நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய 2 ஜாதகத்திலே இருக்கணும். ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். 2 பேருக்குமே அந்த வசிய பொருத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு
ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில். அதனால் கட்ட பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கட்ட பொருத்தம் முழுமையாக நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப்க்கு ஒரு 60 வருஷம் ஒன்றா வாழ போகிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அப்படி ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு வெறும் 10 பொருத்தத்தை வந்து நம்ம வந்து பதிலாக சொல்லக்கூடாது. ஓகே மேம். இப்போ வந்து ஜோதிட ரீதியாக மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றுனா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ஒரே ஒரு கேள்வி மேம், என்னென்னா ஜோதிடத்தை மக்கள் நம்பணும், ஏன் நம்பணும், ஒரு வேலிடான காரணம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? ரொம்ப சுருக்கமாக கேட்டுட்டீங்க, இதுக்கு பெரிய பதில் தான். ஜோதிடம் அப்படின்னா என்ன? கிரகங்கள் எங்கேயோ இருக்கு, நட்சத்திரங்கள் எங்கேயோ இருக்கு, அதனுடைய தாக்கம் இங்கே இருக்கு. பூமிக்கு எந்த இடத்துல நிலன்னு சந்திரனை ஆதிக்கமாக வச்சு தான் அந்த நட்சத்திர மண்டலங்கள் ராசி மண்டலங்கள்லாம் இருக்கு. அப்போது அது எல்லாமே இந்த பூமி மேலே இங்கே வாழக்கூடிய ஜீவராசிகள் மேலே இம்பேக்ட் கொடுக்குது. அப்போது அதனால் ஒரு வரைபடம் நமக்கு கிடைக்குது. அன்னைக்கு அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, இந்த வீடுகள், இந்த ராசி வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்குது. அப்போது அந்த கிரகங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை அந்த உயிர் மேலே கொடுக்கும். அந்த கொடுக்கறது வந்து ஒரே நேரத்தில் ஒரு 2 குழந்தைங்க ஒரு இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களுடைய வம்சம் வேற. அப்போது அந்த ஆத்மா கடத்திட்டு வந்த சில பண்புகளும் இதில் சேரும். ஒரே மாதிரி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணி இதுதான் இவங்களுக்கு இதே பலன் இவங்களுக்கு இதே பலன் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இம்பேக்ட் கட்டாயம் உண்டு. அதனால் இந்த விஷயத்தை வந்து ஜோதிடம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் லைஃப். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்ட ஜோதிடம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்த ஒரு விஷயமும் கிடையாது. தொன்று தொட்டு ஆயக்கலைகள் 64ல் ஜோதிடம் முக்கியமான இடம் பெற்றிருக்கு. அதில் வந்து ப்ரிசைஸ் பண்ண ஒரு 16 கலைகள்லையும் ஜோதிடம் இருக்குது. அப்போது ஜோதிடம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து ரிஷி முனிகள் எல்லாம் வந்து ஞான திருஷ்டி மூலமாக அந்த கிரகங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு கலையாக கற்றுக்கிட்டு அந்த கலை மூலமாக இங்கேயும் இன்ட்யூஷன் ஒர்க் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த கிரக கட்டங்களை தாண்டி சில விஷயங்கள் கிரகங்கள் நமக்கு உணர்த்தும். அந்த உணர்த்தை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது நிச்சயம் சத்தியம். ஆனால் அதை சரியானபடி புரிதலோடு அதை நம்ம கொண்டு போகணும். ஜோதிடத்து மேலே மக்களுக்கு இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்தந்த காரணங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இதில் நம்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க மேம். என்னென்ன கேள்விகள் மக்களுக்கு சந்தேகமாக இருந்ததோ அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் என்னோட ப்ரொஃபஷன் வேறு. பார்த்தீங்கன்னா நான் படித்ததே வேறு. நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது ரொம்ப பிடிச்சி இதில் உள்ள வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மனசில் ஒரு நேர்மறையான எண்ணங்களும் நம்பிக்கையும் கொடுக்கறதுனால சில விஷயங்களை தடுத்து அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு என்னாலான சிறு உதவி, அதாவது கைடன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதை அவங்க மேற்கொள்ளணும். ஆனால் அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிற இந்த பிரபஞ்சத்திற்கும் நவக்கோள்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் அதன் அதிதேவதைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியருக்கும் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக மேம். ஜோதிட ரீதியாக என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் இல்லை வாழ்க்கையில் வந்து உபரத்தினங்களால் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஆலோசனை பெற்று இதுக்கப்புறம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம் மேம். நன்றி. மிக்க நன்றிம்மா.